அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுதாவிமலன் ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி மாணவி. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி கொண்டாட்டம் தான். நவராத்திரினாலே கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு ஆத்துலயும் குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா நவராத்திரியை கொண்டாடுவாங்க. இங்க நம்ம ஸ்ரீரங்கத்துல எப்படி கொண்டாடுறாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்களாம். அதே மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்துல நம்ம தாயார் லோகக்ஷேமத்துக்காகவும் நம்ம குழந்தைங்க எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நவராத்திரி 9 நாளும் இந்த ரங்கநாயகி தாயார் விரதம் இருப்பாங்களாம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 108 திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசம் தான் இந்த ஸ்ரீரங்கம். ரங்கநாதருக்கு பட்ட மகிழ்ச்சியா இருக்க இந்த ரங்கநாயகி தாயார் இந்த 9 நாளும் கொலு மண்டபத்துல அமர்ந்து இந்த பக்தர்களுக்காக ஆசி வழங்குவார். தாயார்னாலே கருணை வடிவம் தானே. அவளை ஒரு க்ஷணம் நினைச்சு கை கூப்பி சரணாகதி அப்படின்னு நினைச்சிருந்தாலே என்னை தேடி என் குழந்தை வந்துட்டாலே அப்படின்னு நமக்கு எல்லாத்தையும் தருவாளாம். இந்த 9 நாளும் நமக்காக இந்த ரங்கநாயகி தாயார் கொலு மண்டபத்துல இருக்கா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக ஜனங்கள் எல்லாம் போவா. அது கூடவே கோவில் யானை ஆண்டாள் அதுவும் வரும். எதுக்கு வரும்? தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வரும். நம்ம ஆத்துக்கு கொலு வச்சா குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாட சொல்லுவோம். ஆத்துக்கு வர குழந்தைகளாகட்டும், வெளியில இருந்து வர குழந்தைகளாகட்டும், எல்லாத்தையுமே கூப்பிட்டு எங்க ஆத்துல கொலு வச்சிருக்கோம், தாயாருக்காக ஒரு பாட்டு பாட, அம்பாளுக்காக ஒரு பாட்டு பாடன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரிதான்